தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 4989. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 105. பாடத்தின் தலைப்பு: நீதிமான்கள் மற்றும் அநீதிமான்களின் உயிர்த்தெழுதல். சபைக்கும் பூமியில் இருப்பவர்களுக்குமான உறவு. ஆவிக்குரிய நிலையானது பரலோக நிலை என்பதாக பேசப்பட்டுள்ளது. ஆகையால் வேத வாக்கியங்களில் இடம்பெறும் வானம், பரலோகம், ஹெவன் மற்றும் ஹெவன்லி என்ற வார்த்தைகள் உயர்வான எனும் அர்த்தத்தை கொடுக்கும் விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் சபையானது அழைத்துச் செல்லப்படும் பரலோகம் என்பது இந்த உயர்வான நிலையை குறிக்கின்றதாயிருக்கும். ஆனால் அடுத்த யுகத்தில் சபையுடைய வேலை மனுக்குலம் சம்பந்தப்பட்டதாகும். ஆகையால் கர்த்தரும் சபையும் சேர்ந்து காணப்படுவார்கள். மனுஷர் வாயிலாக, பூமிக்குரிய பிரதிநிதிகள் வாயிலாக செயலாற்றுவார்கள், மேற்பார்வையிடுவார்கள், மேலாதிக்கம் பண்ணுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்களுக்கு புலப்படாத வல்லமைக்கான உதாரணத்தை நாம் சாத்தானில் பெற்றிருக்கிறோம். இவர் தனது பிரதிநிதிகள் மூலமாக இங்கு 6000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். இவரது வேலை வஞ்சிக்கிற வேலையாகும். இவர் அறியாமை, மூட நம்பிக்கை முதலானவைகள் மூலம் மனுக்குலத்தினை ஆண்டு வந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆளுகை உலகிலுள்ள பிழைகளையும் மூட நம்பிக்கைகளையும் சிதறடித்துவிடும். உலகம் அப்பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ளும். மேலும் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவார்கள். இறுதியில் தேவனுடைய புத்திரர்களுக்கே உரிய சுயாதீனத்தை அடைவார்கள். கிறிஸ்துவின் கண்களுக்கு மனுஷர்கள் புலப்படுபவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவோ மனுஷரின் கண்களுக்கு புலப்படுவதில்லை. 12 அப்போஸ்தலர்களும் 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்றும், உலகை நியாயம் தீர்க்கும் வேளையிலும் ஆளுகை செய்யும் காரியத்திலும் அப்போஸ்தலர்கள் கர்த்தரோடு கூட உடன் வேலையாட்களாக இருப்பார்கள் என்றும் கர்த்தர் கூறியுள்ளார். இன்னொரு வகுப்பாரும் காணப்படுகின்றனர். ஆபிரகாமையும், ஈசாக்கையும், யாக்கோப்பையும், சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் காணும்போது என்று வாசிக்கிறோம். ஆகையால் தம்மையோ அல்லது தமது அப்போஸ்தலர்களையோ மனுஷர்கள் காண்பார்கள் என்று நமது கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவரும் அவரது அப்போஸ்தலர்களும் ராஜ்யத்தினுடைய கண்களுக்கு புலப்படாத பாகத்தில் காணப்படுவார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் என்று எழுதப்பட்டுள்ளது. 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். முற்பிதாக்கள் பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். தகப்பன் என்பவன் ஜீவன் கொடுப்பவராவார். ஒரு விதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு முதலானவர்கள் பிதாக்களாக கருதப்பட்டாலும் கிறிஸ்துவினுடைய மீட்கும் வேளையின் புண்ணியத்தின் மூலம் அவர் அவர்களுக்கு ஜீவன் கொடுப்பதினால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆவார்கள். ஏனெனில் ஜீவன் கொடுக்கிறவர் தகப்பனாகவும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுபவர் பிள்ளையாகவும் காணப்படுகின்றனர். இவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக இருப்பார்கள். பரலோக தலத்தில் இல்லாமல் தங்களது உண்மையின் நிமித்தமாக மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைந்தவர்களாக பூமிக்குரிய தலத்தில் காணப்படுவார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூரண மனுஷத்துவத்திற்கான மாதிரிகளாக காணப்படுவார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பிரபுவாக அல்லது அதிபதியாக காணப்படுவார்கள். இவர்களது ஞானமானது மகிமையிலுள்ள சபையினால் கண்காணிக்கப்படும், கட்டுப்படுத்தி ஆளப்படும் ஞானமாக காணப்படும். ஆமேன்.